திருப்பலி கருத்துக்கள். ஜார்ஜ் எல்ஸ்டன் குடும்பத்தார் நன்றியாகவும், பால் நெல்சன் குடும்பத்தார் நன்றியின் பலியாகவும், மைக்கேல் ஜெயசூர்யா இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும், ஜெகநாதன் கேத்ரின் மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், கேரளா பார்வதி நல்லுசக வேண்டியும் நல்ல மனநல வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், ரூபர்ட் நிஷாந்த் ஆனந்த் குடும்பத்தார் ஒற்றுமையில் நிலவ வேண்டியும் வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டிய வேண்டுதல் பலியாகவும், ராகேஷ் ஜெனிதா குடும்பத்தார் நன்றியாகவும் அமைதி வேண்டி வேண்டுதல் பலியாகவும், குழந்தைராஜ் ஆன்மலை பற்றிக்காகவும், டிஜே அகஸ்டின் பிறந்தநாள் நினைவு தினம் ஆன்மலை பற்றிக்காகவும், ஆத்வான் நெத்தியன் ரோஸ்லி குழந்தைசாமியுடைய ஆன்மலை பற்றிக்காகவும், ஜார்ஜ் ஜோன் திரேசம்மாள் ஆந்தனியுடைய ஆன்மலை பற்றிக்காகவும் தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தை நாம் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். திருக்குடும்ப விழா திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து பிறப்பு விழாவின் பேரொளியில் நாம் திரைத்திருக்கும் இவ்வேளையில் இன்றைய திருநாளை திருக்குடும்ப பெருவிழாக கொண்டாடி மகிழ திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. நசரேத்து நகரின் அந்த எளிய இல்லத்தில் இறை திருவுளத்திற்கு பணிந்த அன்னை மரியாளும், அமைதி காத்து வழிநடத்திய புனித யோசேப்பும், ஞானத்தில் வளர்ந்த பாலன் இயேசுவும் இணைந்து வாழ்ந்த வாழ்வு உலக குடும்பங்கள் அனைத்திற்கும் ஒரு உன்னத வரைபடம். அன்னை மரியாள் தனது ஆம் என்ற வார்த்தையின் வழியாக மீட்பு திட்டத்திற்கு தன்னை கையளித்தவர். புனித யோசேப்பு கனவில் வந்த இறைவாக்கிற்கு செவிமடுத்து எத்தகைய சவால்களையும் தாங்கி திருக்குடும்பத்தை பாதுகாத்தவர். குடும்பம் ஒரு கோவில், நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற பொன்மொழிகளுக்கேற்ப தகுதியோடு இதில் பங்கேற்போம். வருகை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்கள், குடும்பத்தினுடைய மிக முக்கியமானவர்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி. அந்த குடும்பத்தினுடைய தலைவனும் தலைவியும் நன்றாக குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் ஒரு ஸ்பெஷல் மாஸ், ஒரு வேண்டுதல் திருப்பலியாக உங்களுடைய உடல் உள்ள நலனுக்காக உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இறை ஆற்றலை ஆண்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தம்பதியர்களுக்கான திருப்பலியை நாம் நிறைவேற்றுகிறோம். எனவே தம்பதியர்கள் யாராலும் இங்கிருப்பின் இந்த பவனியில் நீங்கள் பங்கேற்கலாம். இந்த பங்கை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, வேறு பங்கிலிருந்து வந்தவர்கள் கூட இந்த பவனியில் நீங்கள் பங்கேற்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷலாக ஜெபிக்கப்படும் ப்ரேயர் தான் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதனால் உங்களுக்கு இருக்கைகள் போட்டிருக்கிறோம். வருகிறவர்கள் தம்பதியர்களாக அந்தந்த இருக்கையிலே நீங்கள் வந்து நின்று கொள்ள அல்லது அமர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் இப்போது திருப்பலிக்கு தயாராகவும். வருகை பாடல். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறைமளிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறைமளிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார்.
அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உறவிலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி வளர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். சிதறி வாழும் மனிதர் சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதம் மீட்க உயிரை தருகிறார். சிதறி வாழும் மனிதர் சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதம் மீட்க உயிரை தருகிறார். உறவு தாகம் கொண்ட அவரின் உள்ளம் கொண்டு வாழுவோம். உருவில்லாத அவரை மனித உறவுகளில் காணுவோம். இறைவன் ஆட்சி வளர வேண்டும் மண்ணிலே, குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இதயம் வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி வளர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உறவிலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை சேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை சேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உறவிலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியானது நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தாயாம் திரு அவையானது இயேசு, மரியா, யோசேப்பு திருக்குடும்ப பெருவிழாவை
கொண்டாடுகிற இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமாடு இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதொருக்கும் அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமானவர்களே, தம்பதியர்களுக்கான திருப்பலியாக இருப்பதனால் தம்பதியர்களை முன்பாக அழைத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். யாராவது தம்பதியர்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், அதாவது கணவன் மனைவியாக திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. சிறப்பு இருக்கைகள், நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளலாம். தாமதமாக வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. வாருங்கள், இந்த திருவழிபாட்டில் கணவனாக மனைவியாக சேர்ந்து இந்த திருப்பலியில் பங்கிடுங்கள். முதல் வாசகம் செய்மடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையர்க்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கைவிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன். நோய்களை குணமாக்குவேன். எனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும். புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன். கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். திருத்தூதர் பவுல் கொலைசீருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கெல்லா தான் தன் தந்தைக்கு பின் அரசராவதற்காக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலியா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, திருத்தந்தை 10ஆம் பத்தினாது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மறையுரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். திருத்தந்தை 10ஆம் பத்தினாது கர்தினாலாக இருக்கிறார். திருத்தந்தை ஆவதற்கு முன்பாக திருத்தந்தை அந்த திருப்பொழிவு செய்யக்கூடிய அந்த திருப்பலியானது, அர்ச்சிப்பு திருப்பலியானது மாலை நடைபெறுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கர்தினால்மார்கள், ஆயர்கள், இறை மக்கள், குருக்கள் என்று சொல்லி அந்த நிகழ்வில் அந்த அருள்பொழிவு திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள். அபிஷேகம் செய்யப்படுகிறது. எல்லாம் முடிந்து அந்த திருப்பலி நிறைவடைகிறது. திருப்பலியிலே அவருடைய பெற்றோர் அமர்ந்திருக்கிறார்கள். திருத்தந்தையாக திருப்பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை பாயஸ் X 10ஆம் பத்தினாவுடைய பெற்றோர்கள் முன்பாக இருக்கையில் ஒரு சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் முடிந்த பின்பு ஆயர்கள், பெருமக்கள், இந்த கர்தினால்கள் எல்லாம் அவரை விஷ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகிற போது திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை சந்திக்கப்படுகிற போது அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த திருத்தந்தையுடைய மோதிரத்தை காட்டுகிறார். தன்னுடைய அப்பா அம்மாவிடம் காட்டுகிறார். வழக்கம் என்ன பண்ணுவோம், பிஷப்ஸ் வரும்போது அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை நாம் என்ன பண்ணுவோம், இப்போ யாரும் பண்ணுறதில்லை, அவங்களும் காட்டுறது கிடையாது. ஆக திருத்தந்தையுடைய மோதிரத்தை முத்தம் செய்வது வழக்கம். அது ஒரு மரியாதை அடையாளம். ஆக மகன் தந்தையை பெற்றோரிடம் வந்து தன்னுடைய திருத்தந்தையினுடைய மோதிரத்தை
மிகுந்த மகிழ்ச்சியோடு காட்டுகிறார். அப்போது அந்த தாய் பைஸ் த 10ஆம் பத்தினாவுடைய தாயார் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை காட்டுகிறார். அவங்க கையில் என்ன மோதிரம் இருக்கு? ஆமாம், இங்கே தான் தாலி, வெளிநாடுகள் எல்லாம் மோதிரம். அது காட்டிவிட்டு சொல்லுகிறார், திருமணத்தின் மோதிரம் இல்லை என்றால் இந்த திருத்தந்தையினுடைய மோதிரம் உனக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லுகிறார். திருமணத்தினுடைய மோதிரம் இல்லை என்றால் திருத்தந்தையினுடைய மோதிரம் உனக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதுதான் குடும்பம், அதுதான் இல்லற வாழ்க்கை, அதுதான் குடும்ப வாழ்க்கை. ஒரு குடும்பம் தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தையை உருவாக்குகிறது. ஒரு குடும்பம் தான் நாட்டினுடைய பிரசிடென்ட் அல்லது ஜனாதிபதிகளை உருவாக்குகிறது. ஒரு குடும்பம் தான் ஒரு மாநிலத்தை உருவாக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய முதல் அமைச்சர்களை உருவாக்குகிறது. ஒரு குடும்பம் தான் என்னை போல குருக்களை துறவிகளை உருவாக்குகிறது. ஒரு குடும்பம் தான் இந்த சமூகத்தினுடைய நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. அந்த உருவாக்கக்கூடிய பணியிலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். உருவாக்கப்பட்டவர் பெரியவரா, உருவாக்கினவர்கள் பெரியவங்களா? ஒரு அழகான ஒரு தங்க செயின் இருக்கிறது. அது திறமை வாய்ந்ததா, மதிப்பு வாய்ந்ததா? அதை உருவாக்கியவர் மதிப்பு வாய்ந்தவரா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உருவாக்கணும் எவனும் நினைக்கிறது கிடையாது. செயினை தான் வேல்யூவாக நினைக்கிறோம். அந்த செயினை உருவாக்கியவர் அப்படி கிடையாது. இன்றைக்கு குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. உருவாக்கியவர்களை மறந்து போகிற சமூகம், தங்களை உருவாக்கியவர்களை மறந்து போகக்கூடிய சமூகம். யார் எங்களை உருவாக்கினார்களோ அவர்களை மறந்து போன பிள்ளைகள் வாழக்கூடிய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உருவாக்குபவர்கள். யூ ஆர் த ஃபார்மேட்டர்ஸ். எங்களுக்கு செமினரி ஃபார்மேஷன் ஹவுஸாக இருக்கிறது. நாங்கள் குருவாக மாறுவதற்கு ஒரு செமினரி தேவைப்படுகிறது, ஒரு குரு மடம் தேவைப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே அந்த குரு மடத்துக்கு செல்வதற்கு முன்பாக அந்த குரு மடத்தில் இணைவதற்கு தகுதியானவர்களாக, எல்லாரும் குரு மடத்துக்கு போக முடியாது இல்லையா? அதுக்குண்டான ஆசை வேண்டும், அதுக்குண்டான கிருபை வேண்டும், கடவுளுடைய நம்பிக்கை வேண்டும், இறை வல்லமை வேண்டும். அவர்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு குருவானவராக செமினரி மடத்துக்கு போவதற்கு முன்பாகவே அவர்களை உருவாக்கியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அப்பா அம்மா நீங்களாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்குபவர்கள். நீங்கள் தான் இந்த திருச்சபையை உருவாக்கக்கூடியவர்கள். நீங்கள் தான் மேலான மனிதர்களை, இந்த சமூகத்திலே போற்றக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறவர்கள். எனவே இன்று குடும்ப தினத்தை கொண்டாடுகிற திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவனாய், குடும்ப தலைவியாய் இருக்கக்கூடிய உங்களை இந்த பங்கின் இறை மக்கள் சார்பாக, திருத்தல தந்தையர்கள் சார்பாக வாழ்த்துவதிலே, பெருமைப்படுத்துவதிலே, போற்றுவதிலே நாங்கள் மகிழ்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். பிரியமான, இன்றைக்கு மறையுரையிலே நான் இரு பகுதிகளாக உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்குண்டான அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியாத நான் சொல்ல போகிறேன். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காத காரியங்களை நான் சொல்லிட போகிறேன். என்னை விட உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே அதிகமான அனுபவம் உண்டு. குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்பதிலே உங்களுக்கு அதிகமான அனுபவம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எப்படி சமாளிக்க வேண்டும், எங்களை விட அதிகமான அனுபவம் உண்டு. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எங்களை விட அதிக அனுபவம் உண்டு. பிள்ளைகள் எப்படி வழிநடத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் இங்கே இருப்பது, இங்கே உங்களுக்கு வழங்குவது, இட் இஸ் நாட் அட்வைஸ், ஆலோசனை கிடையாது, அறிவுரை கிடையாது. பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவ்வளவுதான். ஆக முழுக்க முழுக்க இது என்னுடைய அறிவோ என்னுடைய சிந்தனையோ அல்ல. இது முழுக்க முழுக்க காப்பி அடிக்கப்பட்டது. எங்கிருந்து நான் காப்பி அடிச்சிருக்கிறேன்? பைபிள் இருந்து நான் காப்பி அடிக்கிறேன். எனவே இன்று என் வழியாக சொல்லப்போகக்கூடிய கருத்துக்கள் இறைவன் என்று உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எனக்கு சொன்ன வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். அது இன்றைய 2ஆம் வாசகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது.
முதல் வாசகத்தை நாம் பார்த்துவிட்டு செல்லலாம். அதுக்கு முன்பாக இன்றைக்கு குடும்பங்களை பற்றி பேசுகிற போது அற்புதமான சில கொட்டேஷன்ஸ் நாம் வாசிக்க நேர்ந்தது. குடும்பங்களை பற்றி மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஸோ முதலாவதாக இப்படியாக ஒரு வாக்கியத்தை நான் படித்தேன். ஃபேமிலி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் திங். இஸ் நாட் ஒன்லி. ஃபேமிலி இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பம் முக்கியமானது மட்டுமல்ல. குடும்பம் முக்கியமானது மட்டுமல்ல. இட் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் எவ்ரிதிங். அதுதான் எல்லாம். இது முக்கியமானது மட்டுமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம் என்பது முக்கியமானது மட்டுமல்ல, நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முக்கியமானதாக படுது. நம்முடைய வேலை முக்கியம், நம்முடைய பிள்ளைகள் முக்கியம், அல்லது நம்முடைய வருமானம் முக்கியம், நம்முடைய உடல் ஹெல்த் முக்கியம், நிறைய காரியங்கள் முக்கியமாக இருக்குது. அதுபோல் குடும்பம் முக்கியமானது தான். ஆனால் அது மட்டுமல்ல, குடும்பம் முக்கியமானது மட்டுமல்ல, அதுதான் எல்லாம். அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வேலைக்கு அர்த்தம் கிடையாது, நம்ம சம்பாதிக்க அர்த்தம் கிடையாது, நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு அர்த்தம் கிடையாது, நாம் கட்டிக்கூடிய வீட்டுக்கு அர்த்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆக ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆட்கொள்வது ஃபேமிலி. ஃபேமிலி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால்தான் ஒருவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், உலகத்திலேயே ஒரு மனுஷன் வருந்தத்தக்க நிலையிலே இருப்பவன் யார்? அதாவது அதிர்ஷ்டசாலி இல்லாதவன், அல்லது அவன் இந்த உலகத்தில் வாழ வாய்ப்பு இல்லாதவன், அதிர்ஷ்டம் இல்லாத ஒருத்தன் யாரு அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் தனக்கென ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் இல்லாதவன். ஒரு குடும்பம் இல்லாமல் ஒரு இந்த உலகத்தில் இருக்கிறான் என்றால் அவன்தான் இந்த உலகத்திலேயே வருந்தத்தக்கவன். அவன்தான் இந்த உலகத்திலேயே ஒரு ராசி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. ஆண்டவர் குடும்பத்தை தந்திருக்கிறார். இன்னொரு கொட்டேஷன் அன்னை தெரேசா அதிகமாக சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறாங்க. அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசா, நீங்கள் மகிழ்ச்சி காண வேண்டுமா, நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷம் பார்க்கணுமா, சந்தோஷமா வாழணுமா, மகிழ்ச்சியை காண வேண்டுமா, உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்துக்கு போங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குடும்பத்தை விட்டு வெளியே போகிறோம் இல்லைங்களா? சினிமாவுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், அல்லது பார்க்குக்கு போகிறோம். வீட்டில் இருந்தால் பிரச்சனை, வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை, தொணத்தோடு பேசின்னு இருக்காங்க, சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அதனால வீட்டுக்கு போகிறத விட கொஞ்சம் பீச்சில் இருந்துட்டு போகலாம், கொஞ்சம் சினிமா பார்த்துட்டு போகலாம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு போகலாம். ஆனால் அன்னை தெரேசா சொல்கிறது பாருங்கள், உங்கள் மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி கொடுப்பாங்க, சினிமா மகிழ்ச்சி கொடுக்கும், பீச்சு மகிழ்ச்சி கொடுக்கும், வேறு காரியங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும், சில பேருக்கு டாஸ்மாக் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனால் அன்னை தெரேசா சொல்கிறாங்க, உங்கள் வீடு உங்கள் குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட வேறு எதுவும் கொடுக்காது. உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, உங்கள் வீட்டுக்கு போங்க என்று சொல்லுகிறார். புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் அமைதி வேணுமா, இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணுமா, குடும்பங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். எந்த நாட்டில் அல்லது எந்த சமூகத்தில் குடும்பம் சந்தோஷமாக இருக்கோ, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கோ, குடும்பம் அமைதியாக இருக்கோ, அந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ ஒரு சமூகத்தினுடைய மகிழ்ச்சி, ஒரு பகுதியினுடைய மகிழ்ச்சி எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னா குடும்பத்திலிருந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் கொட்டேஷன்ஸ், நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்குது. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, குடும்பம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, குடும்பம் இல்லைன்னா சமூகம் இல்லை, குடும்பம் இல்லை திருச்சபை இல்லை, குடும்பம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இந்த மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒன்று குடும்பம். அந்த குடும்ப வாழ்க்கையை தான் நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்கள். இன்னும் வெளிநாடுகள் எல்லாம் குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். 1000 பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது, ஆனாலும் கூட கணவனாக மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நீ பிரசங்கத்துக்கு போலியா அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாம் பிரசங்கம் தான் அப்படிங்களா? வாழ்த்துக்கிறேன். உங்களால் சமூகம் வாழ்கிறது, உங்களால் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தில் குறிப்பாக தந்தையை பற்றி பேசுகிறாங்க. பிள்ளைகளுக்குண்டான அறிவுரை. ஆனால் அந்த பிள்ளைகள் தந்தையை எப்படி பார்க்கணும்? ஏன்னா பழைய ஏற்பாடு தந்தையின் சமூகம், தாயை பற்றி அதிகமாக அவங்க பேச மாட்டாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட தாயை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. அது தந்தை சமூகம்.
எடுத்துக்காட்டாக உணவு உண்ட ஆண்களின் எண்ணிக்கை 5000. பெண்கள் போய் இருக்க மாட்டாங்களா? இப்போ இந்த சர்ச்சில் ஆண்கள் அதிகமாக இருப்பாங்களா, பெண்கள் அதிகமாக? நம்ம எடுத்தோம்னா யார் அதிகமாக இருப்பாங்க? கண்ணை மூடி சொல்லலாம் பெண்கள் அப்படின்னு. அப்போ இயேசு போதித்த போது பெண்கள் போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்க. ஆனால் பெண்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்களா? சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யார்? ஆண்கள். அது ஒரு அந்த சமூகத்தில் அப்படி இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டிலும் ஆண்களுடைய சமூகம். எனவே இந்த முதல் வாசகத்துடைய ஆசிரியர் ஆண்களை மையப்படுத்தி பேசுகிறார். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சில அறிவுரைகளை சொல்கிறார். பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிப்பு கொடுத்து நடந்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்றார். ஒரு 3 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். இன்றைக்கு சீராக்கி ஞானம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 2லிருந்து 7, 12, 14 வசனங்களை வாசித்திருக்கோம். அதில் இருக்கக்கூடிய 3 காரியங்களை நான் சொல்லிட்டு நான் 2ஆம் வாசகத்துக்கு வந்துடுறேன். அதுதான் முக்கியமானது. தந்தையை மதிக்கும் பிள்ளைகளின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பொதுவாக பாவங்களை யாருங்க மன்னிக்கிறது? பொதுவாக நம் பாவங்களை யார் மன்னிக்கிறாங்க? கடவுள் மன்னிக்கிறார். கடவுளுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருப்பதால் அவர் பாவ சங்கீதத்திலே கடவுளுடைய பெயரால் அவர் மன்னிப்பை வழங்குகிறார். அங்கேயும் கடவுள் தான் மன்னிக்கிறார், ஃபாதர் கிடையாது. ஆக பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கடவுள் வைத்து இருக்கிறார். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? யார் ஒருவன் தன்னுடைய தந்தையை மதிக்கிறானோ, இங்கே நம்ம தாயை சேர்த்துக்கலாம், யார் ஒருவன் தன்னுடைய தந்தையை தாயை மதிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதாம். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. நீங்க எத்தனையோ பாவம் பண்றீங்க, நாம் எத்தனையோ பாவம் பண்றோம். ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய தாயை தந்தையை மதிக்கிறானோ கடவுள் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் யோசிச்சு பார்க்கணும். கடவுளுடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள் கடவுளை மன்னிக்கணும்னா நாம் செய்யக்கூடிய முதல் காரியம் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ ரிவர்ஸை திங்க் பண்ணி பாருங்க. யார் ஒருவன் தாய் தந்தையை மதிக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு கடவுள் என்ன கொடுப்பார்? அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, கடவுளுடைய தண்டனைக்கு நாம் எப்படி உள்ளாகுகிறோம்? உன் அப்பா அம்மாவை மதிக்கலைன்னா கடவுள் கோபப்படுகிறார். அதனால்தான் 10 கட்டளையில் 4வது கட்டளையாக ஆண்டவர் வச்சார். என்ன கட்டளை? உன் தாய் தந்தையை மதித்து நட. பாருங்க, 4வது கட்டளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 கட்டளையும் கடவுள் சம்பந்தப்பட்டது. நானே உன்னுடைய கடவுள், வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக, இது கடவுள் சம்பந்தப்பட்டது. என்னுடைய பெயரை நீ பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும், கடவுள் சம்பந்தப்பட்டது. என்னுடைய திருநாட்களை நீ அனுசரிக்க வேண்டும், இதுவும் கடவுள் சம்பந்தப்பட்டது. அடுத்த கட்டளை என்னது? அப்பா அம்மாவை மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அங்கே கொலை செய்கிறது, களவு செய்கிறது, விபச்சாரம், இதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் வருது. ஆனால் முதலாவதாக வைப்பது என்னது? தாய் தந்தையை மதிச்சு நட. நீ அதில் ஒழுங்கா இல்லைன்னா பின்னாடி இதெல்லாம் நடக்கும். 4வது கட்டளை சரியா இல்லைன்னா 5வது கட்டளை நடக்கும், 6வது கட்டளை நடக்கும், 7வது 8வது கட்டளை உன் வாழ்க்கையில நடக்கும். அந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே தாய் தந்தையை மதித்து நட என்ற 4வது கட்டளையில மனிதருக்குண்டான முதல் கட்டளையாக வச்சிருக்கார். பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்க போகும்போது நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த தாய் தந்தையை மதிக்கல அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு தண்டனை ஆண்டு கொடுக்கிறார். தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும், தகப்பனை ஏளனம் செய்யக்கூடிய யாருடைய கண்கள்? பிள்ளைகளுடைய கண்கள். தகப்பனை ஏளனம் செய்யக்கூடிய கண்களையும், வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும். இடுகாட்டு காக்கைகள், இடுகாடுன்னா என்னது? சுடுகாடு. அது இருக்கக்கூடிய காக்கைகள் வந்து என்ன செய்யணுமா? அப்பா அம்மாவை மதிக்காதனுடைய கண்களை பறிக்கட்டும். இது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தகப்பனை மதிக்காதனுடைய கண்களையும் தாயை மதிக்காதனுடைய விழிகளையும் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காக்கைகள் வந்து பிடுங்கி செல்லட்டும், அவன் பார்வையற்றவனா கடந்து போட்டோம். அப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும். தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும். இன்றைக்கு 2வது வாசகம் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை, இதுதான் என்னுடைய மெயினான ஒரு பாயிண்ட். ரொம்ப சிம்பிளாக 2 லைனில் நான் முடிச்சுட்டு போயிடுறேன்.
ரெண்டாவது வாசகத்தில் என்ன சொன்னாங்க? பவுலடிய சொல்கிறார் கொலோசிக்கு திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 21 வசனங்களை வாசிச்சிருக்கோம். ஒரு 5 காரியங்களை சொல்கிறாருங்க. நம்ம குடும்பத்தில் பொக்கிஷமாக வச்சுக்கக்கூடிய 5 காரியத்தை சொல்கிறார். ஒரு குடும்பமாக இருக்கணும் என்பதுக்குண்டான ஒரு 5 காரியங்களை சொல்கிறார். இப்போ நான் அதுக்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவையான ஒரு 5 விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குடும்பம் நடத்துவதற்குண்டான 5 காரியங்கள் எதுவாக இருக்குது, எதுவாக இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவதற்கு இதெல்லாம் தேவை. எதுவாக நினைக்கிறீங்க? உங்கள் சார்பாக நானே சொல்கிறேன், பணம். அது கண்டிப்பாக தேவை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. வேறு? பொறுமை தாழ்ச்சி. நான் சாதாரணமாக கேள்வி கேட்குறேன், புரியல. அன்பு. ஓகே, நீங்களாம் எல்லாம் செயின்ட்டாக இருக்கிறீங்க பொழுதே. அதெல்லாம் கோயிலுக்குள்ளே பேசக்கூடிய வார்த்தை எனக்கு தெரியும். கோயிலில் தான் அன்பு, கோயிலில் தான் பாசம், கோயிலில் தான் நேசம். அதெல்லாம் வெளியே போனால் வேஷம் தெரியும். நம்ம குடும்பத்தை வழி நடத்துக்கு என்ன தேவை? நானே எடுத்து கொடுத்த பணம் தேவை சொல்லிட்டேன். அப்போ வேறு என்ன தேவை? அண்டர்ஸ்டாண்டிங்கா? வீடு வேணும். நான் ப்ராக்டிக்கலாக பேசி நிற்கிறேன். ஒரு வீடு வேணும். ஓகே, வேற? பூவா வேணும், சாப்பாடு வேணும். நானே சொல்லிடலாம். வேற என்ன வேணும்? எதெல்லாம் உங்கள் ஆழ் மனதில் இருக்கோ, சொல்கிறதுக்கு பயந்து சொல்லாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஓகே, வீடு, பணம், அப்புறம் உணவு, வேற உடைகள், வேற வேலை. அதான் பணம் தான் வேலை வரும். ஓகே, சரி, இதெல்லாம் தேவை. பிரியமான இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் இல்லைலாம் கிடையாது, கண்டிப்பாக வேண்டும். அதோடு நம்முடைய குடும்பம் ஒரு கத்தோலிக்க குடும்பமாக, நான் இவ்வளோ சொன்னது ஒரு குடும்பம், அது கிறிஸ்தவராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இது தேவை. ஓகேங்களா? ஒரு கத்தோலிக்க குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வெறும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் கத்தோலிக்க குடும்பம். அப்போ கத்தோலிக்க குடும்பம் இருக்கிறதுக்கு 5 விஷயம் தேவை. அதான் இன்றைக்கு 2ஆம் வாசகம் சொல்லுது. முதல் விஷயம் என்ன தேவை? உங்கள் குடும்பத்தில் இருக்கான் நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், பிரியமானவர்களே, கொலோசியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12 வாசியுங்கள். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். பிரியமான முதல் காரியம் இதுதான், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமான, இந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வேண்டும், இவர் உங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று நீங்கள் தேடி அலைந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட, அந்த மனிதனை படைத்தது ஆண்டவர், அந்த மனுஷியை படைத்தது ஆண்டவர். நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹோப், ஐ பிலீவ். உங்கள் காலத்தில் அது நடந்திருக்காது. ஒருவேளை நடந்திருந்தாலும் தப்பு கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தேடி கண்டுபிடித்து உங்களுடைய பெற்றோர் வழியாக இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்த கணவனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுத்து உங்கள் பார்ட்னரை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், அவர் யாருக்குரியவர்? கடவுளுக்குரியவர். அவரை படைத்தது கடவுள், அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது கடவுள், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது கடவுள். எனவே நீங்கள் யாரை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க? கடவுளை சார்ந்தவர்கள். உங்களுடைய மனைவி கடவுளை சார்ந்தவர், உங்களுடைய கணவன் கடவுளை சார்ந்தவர், கடவுளால் கொடுக்கப்பட்டவர். இந்த மனுஷனும் உனக்கு கனவியா, இந்த மனைவியா, இந்த மனுஷிய மனைவியா, இந்த மனிதனை கணவனா உனக்கு நான் கொடுத்துன்னு சொல்லி ஆண்டு கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆண்டு சொல்கிறார், நீங்கள் கடவுளின் அன்புக்குரியவர்கள், நீங்கள் கடவுளுடைய இறை மக்கள். பிரியமானவர்களே, இதுதான் முதலில் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும். நாம் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். நாம் கடவுளுடைய மனிதர்களாக கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இல்லை. நாம் ஆண்டவருக்குரியவர்கள். யூ ஆர் சோசன் பை காட். உங்கள் குடும்பம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். இதுதான் முதல் செய்தி. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்களாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும், அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும், இதை மனசில் வச்சுக்கிங்க. யூ ஆர் சோசன் பை காட். நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கடவுள்தான் இந்த கணவனை உனக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் தான் இந்த மனைவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிங்க.
அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இது தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட மனைவி, இது தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட கணவன் நீங்கள் நினச்சிங்கன்னா சனியனே அப்படின்னு திட்ட மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க, மரியாதை குறைவாக பேச மாட்டீங்க, ஒரு அடிமை போல நீங்கள் நடத்த மாட்டீங்க, தரம் தாழ்ந்து பேச மாட்டீங்க. ஏனென்றால் அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷி, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், கணவன். மதிப்பு கொடுப்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க. முதல் விஷயம், யூ ஆர் சோசன் பை காட். உங்கள் குடும்பம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் இருவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கடவுளின் அன்புக்குரியவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். God has chosen you. இரண்டாவது விஷயம் படிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதான் முதல் செய்தி. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, கடவுள் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் ஒருவரை மன்னியுங்கள். குடும்பத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? மன்னிப்பு. மன்னிப்பு. பிரியமானவர்களே, மன்னிப்பை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் ஏதோ நன்மை செய்வது போல நினைத்து கொண்டு நான் அவரை மன்னிக்கிறேன். நான் ஏதோ நல்லது செய்வது போல நினைத்து கொண்டு அவருக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி நான் அவரை மன்னிப்பது போல நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ் செல்வன் உதவி பங்கு தந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ணது எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே நம்ம அசிஸ்டன்ட் தானே, நான் பெருந்தன்மை எடுத்து ஏதோ நான் நல்லவன் போல நினச்சி, ஃபாதர் நான் உன்னை மன்னிச்சுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லது பண்ணுறது போல நான் நினைத்து மன்னிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் மன்னிக்கிற போது அவருக்கு நன்மை செய்யவில்லை, நான் எனக்கு நன்மை செய்து கொள்கிறேன். ஏனென்றால் எனக்குள்ளே தான் கோபம் இருக்கிறது, எனக்குள்ளே தான் அவரை பற்றி கெட்ட எண்ணம் இருக்கிறது, எனக்குத்தான் அவர் மீது சினம் இருக்கிறது. அவரை மன்னிக்காத வரையில் என் உடல் அளவில் நான் பாதிக்கப்படுகிறேன், என் மனசளவில் நான் தான் பாதிக்கப்படுறேன். அவர் அதை ஃபீல் பண்ணாலும் சரி, ஃபீல் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அவர் மன்னிப்புக்கு நான் கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, அவர் பாடி இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்படுவது யார்? நான் தான். பிரியமான உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் மீது கோபம், உங்கள் மனைவி மீது கோபம் என்றால், நீங்கள் ஏதோ பெருந்தன்மையை உங்கள் மனைவியை மன்னிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பெருந்தன்மையை உங்கள் கணவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் உடல், உங்கள் எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆக மன்னிப்பு என்பது நாம் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம் அல்ல. மன்னிப்பு என்பது எனக்கு நான் செய்து கொள்ளக்கூடிய நல்ல காரியம். அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஃப்ரீயாக பேச முடியும். பிரியமானவர்களே, பல பேருடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத இல்லங்கள் அது சிறைச்சாலைகள். இட்ஸ் அ பிரிசன், இட்ஸ் அ ஜெயில். ஜெயிலில் கூட ஒருத்தர் பேசிக்கலாம், ஒருத்தர் பேசிப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து பேசாமல் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருந்து முகம் பார்க்காமல் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருந்து நாம் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறோம், ஒன்றா சாப்பிடாமல் இருக்கிறோம் என்றால் அது பேர் என்ன? வீடு. அது பேர் என்ன? ஒரு குடும்ப வாழ்க்கை. அது கிட்டத்தட்ட ஜெயில் தானே. பிரியமானவர்களே, மன்னியுங்கள். அப்போதான் குடும்பம் அது குடும்பமாக இருக்கும், அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமாக இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சி தலமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை மன்னிக்கிற போல நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை மன்னியுங்க, நான் உங்களை மன்னிக்கிற போல நீங்கள் உங்கள் கணவனை மன்னியுங்க, நான் உங்களை மன்னிச்சது போல உங்கள் பிள்ளைகளை மன்னிச்சிடுங்க. அப்போ வீட்டில் இருக்க வேண்டியது ரெண்டாவது விஷயம் என்னது? மன்னிப்பு. முதல் விஷயம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்கள் வீட்டில் இருக்கார், கணவன் அல்லது மனைவி. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கணவன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மனைவி. ரெண்டு பேரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க. முதல் விஷயம். ரெண்டாவது மன்னிப்பு. ஸோ மூன்றாவது விஷயம் படியுங்க. 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். நீங்கள் சொன்னதான், அன்பையே கொண்டிருங்கள். இவை அனைத்துக்கும் மேலாக, எல்லாத்துக்கும் மேலாக, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மேலாக நீங்கள் எதை மையமாக வைத்திருக்க வேண்டும்? அன்பை வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்பனா என்னது? வாட் இஸ் லவ்? அன்பு என்றால் என்ன? எதையும் எதிர்பார்க்காம. அன்பனா அது அன்பு தான், லவ்னா அது லவ் தான், அது தெரியும். அன்பனா என்ன? அது தெரியாமே 25 வருஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்க, 50 வருஷமாக நடத்தி நிற்கிறீங்க. அன்பனா என்னன்னு தெரியல. என்னது அன்பனா? என்னவா இருக்கும்? பூ கொடுக்குதா?
இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பயோ சொன்ன இல்லைங்களா? அது முழுசாக சொல்லுங்க பார்ப்போம், ஒரு ப்ரைஸ் கொடுக்கும். தப்பு தப்பு வந்துச்சு ஃபாதர். அன்றைக்கி ஏதோ பயத்தில் நாங்கள் சொன்னோம், இன்றைக்கி வந்து ஞாபகப்படுத்தினேன். எங்கே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆனால் பேரோடு சேர்த்து சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆனால் அவங்க பேர் விட்டிங்க பார்த்தீங்களா? சொன்னீங்களா? பேர் வரலையே. இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உங்களுக்கு. ஓகே, வெரி குட். அப்போ வந்து ப்ரைஸ் வாங்கிங்க. ஆனால் பதில் சொன்ன கூட யாரும் பார்த்தா நிறைய லேடிஸ் வாய்ஸ் தான் வந்துச்சு, ஜென்ஸ் வாய்ஸ் வரல. ஓகே, மேட்ருக்கு வருவோம். பிரியமானவர்களே, அன்பை ஆடையாக கொண்டிருங்கள். அன்பு என்பது என்ன? ஒரே வார்த்தையில், அன்பு என்பது அடுத்தவருடைய நலனை தேடுவது. அன்பு என்பது இட் சீக்ஸ் குட் ஆஃப் அதர்ஸ், குட் ஆஃப் மைண்ட் கிடையாது. என்னுடைய நலனை பார்ப்பது அன்பு அல்ல. நான் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அன்பு அல்ல. அப்போ அன்பினுடைய தன்மை என்ன? நம்ம அன்பு செய்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து என்ன இருக்கணும்னா, நான் எப்போதுமே என்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது, என் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது, என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தான் அன்பு. எண்ணுவது மட்டுமல்ல, செயல்படுவது. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அல்ல. அப்போ வாட் இஸ் லவ்? த லவ் இஸ் இட் சீக்ஸ் குட் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று அக்கறை கொள்வது தான். அப்போ உங்கள் வீட்டில் அமைதியாக அன்பாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கணும்? கணவன் எப்போதுமே என் மனைவியினுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். என் மனைவி சந்தோஷப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய மனைவி சந்தோஷப்படுவதற்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் மனைவியிடம் பேச வேண்டும், மனைவிக்கு செயல்பட வேண்டும். ஏன்னா மோட்டிவ் என்ன? என் மனைவியை சந்தோஷமாக வைப்பதுதான் அன்பு. அதே போல தான் மனைவியும் கூட, என் கணவனை சந்தோஷப்படுத்துக்கு நான் என்ன செய்யணும்? வெறும் சாப்பாடு கிடையாது, மற்ற சின்ன சின்ன வேலைகள் கிடையாது, எல்லாவற்றிலும் என் கணவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும் என்று யோசிப்பது, செயல்படுவது. இட் சீக்ஸ் குட் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், இட் சீக்ஸ் குட் ஆஃப் யுவர் ஒய்ஃப், இட் சீக்ஸ் குட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஆனால் பல சமயத்தில் என்ன செய்கிறோம்? எனக்கு இது போடு, எனக்கு இது செய், முதல்ல எனக்கு பண்ணு, அப்போ நீ சாப்பிட்டுக்கோ, முதல்ல எனக்கு பரிமாறு, நீ அப்பமா சாப்பிட்டுக்கோ, முதல்ல எனக்கு அயன் பண்ணி கொடு, நீ அப்பமா அயன் பண்ணிக்கோ. முதல்ல எனக்கு. இது அன்பு அல்ல, இது சுயநலம். அப்போ நீங்கள் ஒரு சுயநல கணவனாக இருக்கிறீங்களா, சுயநல மனைவியாக இருக்கீங்கன்னா நீங்களே பார்த்துக்குங்க. ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் என்ன இருக்கணுமா? அன்பையே அணிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடை என்னவாக இருக்கும்? அன்பாக இருக்க வேண்டும். 4வது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். அப்போ 3வது என்னது? 4வது என்னது? நன்றி. பெரியமானவர்கள், நம்முடைய குடும்பங்களில் இந்த வார்த்தை நம்ம சொல்லிக்க மாட்டோம், ஆனால் இது இப்படி நடக்கும். என்னென்னா, வி டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். வி டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வி டேக் ஃபார் கிராண்டட் தமிழ் அப்படியே சொல்ல முடியாது, ஆனால் அந்த மீனிங் சொல்லுங்கள். வி டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, மனைவி நன்றாக சமைச்சிருக்காங்க. எத்தனை பேர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மதியம் சாப்பாடு வீட்டில் சமைச்சிங்க? எல்லாம் ஹோட்டல் தானா? வீட்டில் மற்றெல்லாம் ஹோட்டல். குட். உங்களை வச்சு தான் ஹோட்டலே வாழ்ந்துன்னு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் சமைக்காமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க, பரவாயில்ல. வீட்டில் சமைச்சவங்களை கை தூக்குறீங்க இல்லையா? எத்தனை கணவன்மார்கள் உங்களுடைய சாப்பாடு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணாங்க, தேங்க் பண்ணாங்க? எங்கள் மனைவி சொல்லணுங்க, நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ கிறிஸ்மஸ்க்காக நல்லா சமைச்ச அப்படின்னு சொல்லியிருப்பான். மற்றவங்கெல்லாம் திஸ் இஸ் டேக் ஃபார் கிராண்டட் இல்லையா? நமக்காக அந்த இரவு திருப்பலிக்கு வந்து காலை திருப்பலிக்கு வந்து திருப்பி கஷ்டப்பட்டு சமைச்சு மதியம் சாப்பாடு கொடுத்துட்டு நல்ல அருமையான சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சா நாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கியிருப்போம். ஓ தேங்க்ஸ், நல்லா சமைச்ச, நல்லா இருக்குன்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இல்லையா? ஏன் சொல்லலை? அவள் என் மனைவி, அது அவளுடைய வேலை. வி டேக் ஃபார் கிராண்டட். அப்படியா? அவளுக்கு என்ன வேலை? அதானே வேலை செய்கிறா, அதுக்கு போய் நான் நன்றி சொல்லணுமா? வி டேக் ஃபார் கிராண்டட். இது ஒரு எடுத்துக்காட்டு. அயன் பண்ணி கொடுக்குறாங்க,
we take for granted, அது அவளுடைய வேலை. நாங்கள் துணிமணி துவைச்சி கொடுக்குறாங்க, we take for granted, அது அவளுடைய வேலை. அதே போல் தான் மனைவி கணவனுக்கும் சம்பாதிச்சு கொடுக்காது, அது அவருடைய வேலை. வேறு என்ன பண்ணுறது? சும்மா வீட்டில் உட்கார முடியுமா? அது சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிச்சு கொடுக்கணும், அது அவருடைய வேலை. we take for granted. மனைவி பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லுது, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே நன்றியை எதிர்பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம் இவங்க நன்றி எதிர்பார்க்க கிடையாது, மனைவி நன்றி எதிர்பார்க்க மாட்டா, கணவன் நன்றி எதிர்பார்க்க மாட்டாரு, அப்பா அம்மா நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க, ஃபாதர்ஸ் நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் நன்றியை எதிர்பார்க்கிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நன்றியை எதிர்பார்க்கக்கூடிய உணர்வு நமக்கு இருக்கணும். இந்த கல்லுக்கும் இந்த மைக்குக்கும் நன்றி எதிர்பார்க்காது. நாம் எத்தனை நாள் யோசித்தாலும் இது கேட்காது. ஏன் எனக்கு நன்றி சொல்ல? மனிதர்கள் நாம் நன்றியை எதிர்பார்க்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ we don't take for granted. என் மனைவி தானே, என் கணவன் தானே, அவள் செய்யணும். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நன்றி உள்ளவர்களாகுங்க. குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி சொல்லவில்லை என்றாலும் கூட பாராட்டுங்கள், நல்லா இருந்துன்னு சொல்லுங்க, நல்லா பண்ண சொல்லுங்க. பிரியமானவர்களே, இந்த மரியாதை, இந்த மதிப்பு நம்முடைய வீட்டில், இந்த பண்பு நம்முடைய வீட்டில் இருக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இதெல்லாம் நான் சொல்லுங்க, யார் சொல்கிறாங்க? பைபிளில் இருக்கு. கொலோசியர் திருமுகத்தை 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நன்றி உள்ளவர்களாய் வீட்டில் இருங்க. வெளிநாடு நிறைய பேர் போயிருப்பீங்க. 2 வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. என்னென்ன வார்த்தை? சாரி, தேங்க்யூ. 2 வார்த்தை. நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு கூட, சாரி கொஞ்சம் மூவ் பண்ணுறீங்களா, அது சாரி என்ற வார்த்தை முதல்ல வைப்பாங்க. அப்படி நீங்கள் ஒதுங்கி போன உடனே தேங்க்யூ அப்படி சொல்லி தான் போவாங்க. நமக்கு இந்த 2 வார்த்தையும் கிடையாது. 2 வார்த்தை நம்ம பயன்படுத்தவே கிடையாது. வெளியிலே நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, வீட்டுக்குள்ளே பயன்படுத்துங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், வீட்டில் சாரி கேளுங்க, தேங்க் பண்ணுங்க. ஸோ இறைவார்த்தை சொல்லுது, நன்றி உள்ளவர்களாகிருங்கள். இறுதியாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பி, 2வது பகுதி. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16, 2வது பகுதி படிங்க. திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். இது 5வது. என்ன இருக்கணும்? நம்ம குடும்பத்தில் ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற அந்த சூழல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதல் விஷயம், நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. யூ ஆர் சோசன் பை காட். கணவனாக மனைவியாக நீங்கள் தேவனால் அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. தெய்வத்தால் வழி நடத்தப்படுறீங்க. அது எப்போதும் மனசில் வச்சுங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 2வது, நம்ம வீட்டில் மன்னிப்பை எளிதாக கொடுப்போம். எளிதாக கொடுங்க, மன்னிப்பு எளிதாக கொடுங்கள். 3வதாக, அன்பு நிறைந்த வாழ்க்கை, அடுத்தவர் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக உங்கள் குடும்பம் இருக்கட்டும். 4வதாக, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். 5வது, ஜெபம் செய்யுங்க. பிரியமானவர்களே, நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஆலயத்தில் ஜெபம் செய்வதை பார்க்கிறேன். ஜெபம் செய்வதை பார்க்கிறேன். திருப்பலிக்கு வரீங்க வேறு விஷயம், தனியாக ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் வீட்டில் ஜெபம் பண்ணுவதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் ஆலயத்தில் தனியாக ஜெபிப்பதை விட நீங்கள் வீட்டில் குடும்பமாக ஜெபிப்பது அதிகமான வல்லமை இருக்கிறது. நீங்கள் தனியாக இங்கே ஜெபிப்பதை விட வீட்டில் குடும்பமாக ஜெபிப்பது ரொம்ப வல்லமையானது, ஆசீர்வாதமானது. அது வெற்றியை கொடுக்கும். அதுக்காக கோயிலுக்கு ஜெபிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. இதை விட அதிகமாக அது நடைபெற வேண்டும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறீங்க? டெய்லி கிடையாது, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் கொஞ்ச நேரம் குடும்பமாக உட்கார்ந்து நாம் திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எங்கே? அது கோயிலில் கிடையாது, உங்கள் வீட்டில் நடக்கிறதா? 5 காரியங்கள். எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதி
விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவை பணியாளர்களுக்காக. அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் அன்பே அனைத்தையும் பிணைக்கும் மேலான பண்பு என்ற திருமொழிக்கேற்ப இறை மக்களை ஒற்றுமையிலும் தியாக அன்பிலும் வழிநடத்திட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர்களுக்காக. வாழ்வளிக்கும் இறைவா, எம் குடும்பங்களின் தலைவர்களான பெற்றோர்களுக்காக மன்றாடுகின்றோம். பிள்ளைகள் மீது தந்தை கொண்டுள்ள அதிகாரத்தை ஆண்டவர் நிலைநாட்டியுள்ளார். பிள்ளைகள் மீது தாய்க்கு உள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்ற சீராக்கின் ஞான மொழிக்கேற்ப அவர்கள் பொறுப்புடனும் இறை அச்சத்தோடும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளுக்காக. ஞானத்தின் ஊற்றே, எம் இளைய தலைமுறையினருக்காக மன்றாடுகின்றோம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், இதுவே ஆண்டவருக்கு உகந்தது என்ற கட்டளையை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து அவர்கள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த நற்பண்புகளிலும் வளர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடர்பாடுகளில் தவிக்கும் குடும்பங்களுக்காக. பாதுகாவலரே, பிரிவினையாலும் வறுமையினாலும் நோயினாலும் வாடும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அன்று புனித யோசேப்பு இறை கட்டளைக்கு அடிபணிந்து எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றது போல இக்கால குடும்பங்களுக்கும் சவால்களை இறை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு உமது தெய்வீக பாதுகாப்பை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கு சமூகத்திற்காக. அமைதியின் அரசரே, இத்திருப்பலியில் கூடியிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் ஒருவரை ஒருவர் மன்னித்து தாங்கி வாழ வரம் தாரும். கிறிஸ்துவின் அமைதி உங்கள் இதயங்களை ஆளட்டும் என்ற வாக்கிற்கு ஏற்ப எங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இறை சமாதானம் குடிக்கொள்ள செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருக்களுக்காக. வானக தந்தையே, திருக்குடும்பத்தின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய உன்னத உறவின் மேன்மையை நாங்கள் உணர செய்தருளும். எங்கள் மன்றாட்டுகளை ஏற்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இல்லங்களில் உமது திருவுளத்தை நிறைவேற்றும் கருவியாக வாழ
அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அமர்வோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்தும்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னி தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களின் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமுடைய இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரான என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரை நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருளின குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் உமது திரு அவில் அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கவுந்தராய்ந்த அந்தோனியார் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நாம் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய நேரம், நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய அமைதியை நம்மோடு இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி நம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்பாக தம்பதியர்களே, இந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய கணவன் மீது மனைவியர் ஏதாவது கோபம், அவர் செஞ்சது பிடிக்கலை, செய்து பிடிக்கலை, அன்பு காட்டலை, என்னை புரிஞ்சிக்கலை, அல்லது அவரோடு சண்டை பேசாமல் இருக்கிறேன், அப்படி ஒரு சூழல் மனைவிமாருடைய உள்ளத்தில் இருந்தால் உங்களுடைய கணவனை மன்னிக்க ஆண்டவருடைய வல்லமை கேளுங்க. அதே போல் கணவன்மார்களும் கூட மனைவியிடம் இருக்கக்கூடிய உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், ஆத்திரம், புரிஞ்சிக்க மாட்டார், எது எடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறார் என்ற அந்த கோபதாபங்கள் கணவனுடைய உள்ளத்தில் இருந்தால், பிரியமானவர்களே, கடவுளால் கொடுக்கப்பட்ட கணவன், கடவுளால் கொடுக்கப்பட்ட மனைவி, யாருமே இங்கே புனிதன் கிடையாது, யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது.
எல்லாமே குறைபாடுகளோடு வாழக்கூடியவர்கள். என் மனைவியை, என் கணவனை நான் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கணவன் தன்னுடைய மனைவியுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கணவன்மார்கள் உடைய மனைவியுடைய கரங்களை பிடித்து கொண்டு இந்த ஜெபத்தை சொல்ல உங்களை அன்போடு, வெறும் ஒரு வழிபாட்டு நிகழ்வு அல்ல, உண்மையிலே யூ ஆஸ்க் the love, the concern and the heart of forgiveness, or heart of accepting as she is, as he is. அப்படி அந்த உள்ளத்தை கொடுக்கும்படியாக கேட்டு ஜெபிப்போம். கரங்களை பிடித்துக்கொண்டு, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து, குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை சந்திக்கக்கூடிய எல்லா தீமைகளில் இருந்தும், எல்லா பயங்கள், அச்சங்கள், கவலைகள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை தந்து எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தந்தல்வீராக. நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரேன். இந்த திருக்குடும்ப பெருவிழாவில் என்னுடைய பங்கில் இந்த திருப்பலி பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை, அமைதியை தாங்க. இங்கே தம்பதிகளாக வந்து நிற்கக்கூடிய இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தாங்க, மன அமைதியை தாங்க, ஒற்றுமையை தாங்க. நாங்களும் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய மனதுக்குள் உன் மனைவி மீது, கணவன் மீது ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் முழுசாக மன்னிச்சுட்டு இன்றைக்கி ஆண்டோடைய அமைதியை, ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவருக்கு மனசார வழங்குங்கள். ஒருவருக்கொருவர் அமைதியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தந்து, கரங்களை குலுக்கி நீங்கள் ஐ லவ் யூ கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஐயோ, அது அசிங்கமான வார்த்தையா? உன்னை அன்பு செய்கிறேன் அப்படி கூட சொல்லிக்கலாம். முடிச்சிங்களா? இதுதான் உங்கள் அமைதியா? உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஏதோ நமது ஆண்டவர் இயேசு உங்கள் திருமணத்தின் வழியாக கணவனாக மனைவியாக உங்களை இணைத்தவர். இந்நாள் வரை உங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர். இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய்
அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாயானும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இணையாய் சமமாயானும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். சாதியும் பிளவும் மதவெறியும் நன்றென்று விலகிட அருள் புரியும். சாதியும் பிளவும் மதவெறியும் நன்றென்று விலகிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியை அறுவடை செய்திட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியை அறுவடை செய்திட அருள் புரியும். அறுவடை செய்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். பிடிமாடுகளே, உடனடியாக சில அறிவிப்புகள். அது பின்பாக குடும்பத்தாருக்கு, குறிப்பாக தம்பதிகளுக்கு உண்டான சிறப்பு ஜெபம், நீங்கள் கொண்டு வந்தக்கூடிய உங்களுடைய வீட்டு சாவிகளை மந்திரிக்கக்கூடிய ஜெபம், அதன் பின்பாக இறுதி ஆசி. எனவே நாம் இப்போது அறிவிப்புகளுக்கு செவிமடுப்போம். இன்றைக்கு திருக்குடும்பத்துடைய பெருவிழா திரு அவை கொண்டாடுகிறது. குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடும்
மன நிறைவோடும் ஜபங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாருக்கும் திருக்குடும்ப விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. பிரியமானவர்களே, 31ஆம் தேதி இரவு புத்தாண்டு திருப்பலியினுடைய வழிபாடுகள் துவங்கும். 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் நன்றி ஆராதனையும் 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் புத்தாண்டு திருப்பலியும் துவங்கும். 10:30 மணிக்கு நன்றி ஆராதனை தமிழிலும் 11:45 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி தமிழிலும் நடைபெறும். இது இரவு வழிபாடுகள். அடுத்த நாள் காலை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரங்கள் தான். காலை 6 மணிக்கு முதல் தமிழ் திருப்பலியும் 7:15 மணிக்கு 2வது தமிழ் திருப்பலியும் 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் 11 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மாலை 6 மணிக்கு மீண்டும் தமிழில் திருப்பலியும் புத்தாண்டு திருப்பலிகளாக நிறைவேற்றப்படும். வருகிற செவ்வாய்க்கிழமை 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியா வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை. எனவே 11 மணி வழிபாடும் மாலை 6 மணி வழிபாடும் நன்றியின் வழிபாடாக நடத்தப்படும். அந்தோனியாரிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வாருங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி புதிய ஆண்டுக்கான முதல் செவ்வாய்க்கிழமை ஜனவரி 6 வருகிறது. ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். வழக்கம் போல காலை திருப்பலியும் 11 மணி திருப்பலியும் நடைபெறும். மதியம் 3 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் மாலை 6 மணிக்கு நற்கரை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். பிரியமானவர்களே, 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். மறைமாவட்ட மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர் அருட்பணியாளர் ஏ. அந்தோணி அவர்கள் அன்பிய பொறுப்பாளர்களை சந்திக்க இருக்கிறார். 7:15 மணி திருப்பலி முடிந்த உடனே அவர் சந்திப்பார். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி திருப்பலி முடிந்து அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அந்த மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே அன்பியங்களுக்கான அன்பிய பொறுப்பாளர்கள் புதிய அன்பிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். மறைமாவட்ட மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர் ஏசு அந்தோணி அவருடைய தலைமையிலே அவருடைய குழுவினர் வந்து புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எனவே அனைத்து மக்களும் அந்தந்த அன்பியங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து பங்கெடுத்து உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு எளிமையான ஒரு ரிக்வெஸ்ட். இந்த ஆண்டுக்கான மாத சந்தாவை முழுமையாக நீங்கள் செலுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டுக்கான மாத சந்தாவை முழுமையாக செலுத்தாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் செலுத்தினால் அடுத்த ஆண்டுக்குண்டான வரவு செலவை நாம் வைக்க முடியும். எனவே இந்த ஆண்டுக்கான மாத சந்தா செலுத்தாமல் இருந்தால் அதை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஜூபிலி இயர் திரு அவை இந்த ஆண்டு ஜூபிலி இயராக நமக்கு கொடுத்தது. அதை இன்றோடு நம்முடைய மறை மாவட்டம் நிறைவு செய்கிறது. மாலை நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த கன்க்ளூஷன் ஆஃப் ஜூபிலி இயரை நிறைவு செய்கிறோம். இங்கிருந்து 10 நபர்கள் பங்கிருந்து 10 நபர்கள் வர சொல்லியிருக்கிறார்கள். இங்கிருந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறோம். ஜூபிலி இயர் இன்றோடு முடிவடைகிறது. நம்முடைய பங்கினுடைய ஜூபிலி இயர் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஆயருடைய தலைமையிலே நாம் நம்முடைய பங்கினுடைய ஜூபிலியை நிறைவு செய்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்குண்டான பணிகள் நாம் மீண்டும் துவங்க வேண்டும். வின்சென்ட் பால் சபையினர் அவர்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுப்பாங்க. அன்றைக்கு அவர்கள் எடுக்கவில்லை. இன்றைக்கு அதுக்குண்டான காணிக்கை அவர்கள் எடுப்பார்கள். நீங்கள் வெளியே செல்கிற போது உங்களுடைய உதவிகளை செய்யலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மறை மாவட்டத்துடைய ஒரு ரிமோட்டட் வில்லேஜ் உரகடம் பங்கிலிருந்து ஆலயம் கட்டுவதற்குண்டான நிறைவு செய்வதற்கான காணிக்கையை எல்லா திருப்படிகளும் எடுத்தார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும். அதனுடைய ஒட்டுமொத்த தொகையாக அவர்கள் நமக்கு இவ்வளவு வந்தது என்று சொன்னார்கள். 1,46,025 ரூபாய். 1,46,025 ரூபாய். கிறிஸ்மஸ் நேரமானாலும் கூட காலமானாலும் கூட இவ்வளவு தொகையை நீங்கள் அந்த பங்குக்காக தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே பாராட்டுகள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கிராமப்புற பங்குகளுக்கு நாம் உதவி செய்வது எப்போதுமே நாம் என்கரேஜ் பண்ணுவோம். நான் பெரும்பாலும் என்கரேஜ் பண்ணுவது உண்டு.
ஆனால் அதே சமயத்திலே ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அடுத்த பங்குக்கு உதவி செய்கிறோம், நல்லதுதான். நமக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கிறது, நம்முடைய பங்குக்கும் சில தேவைகள் இருக்கிறது. நான் அறிவிப்பு செய்தேன், நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழா, புத்தாண்டு விழாவுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கிறது, உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். அவ்வளவாக யாரும் வந்து உதவி செய்யலை, வெரி ஃபியூ. அதே போல் இந்த கட்டுமான பணியுடைய கடன் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அதை நான் அறிவிப்பு செய்வதில்லை, உதவிகள் கேட்பதில்லை. உதவி கேட்காமல் இருப்பதற்குண்டான காரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படியே நீங்கள் சைலண்டாக தான் இருக்கிறீங்க, அது என்ன பண்ணுறது தெரியாமல். பிரியமானவர்களே, நமக்கும் கமிட்மெண்ட் இருக்கிறது. வெளியிலேருந்து வரும்போது நாம் தாராளமாக உதவுகிறோம். ஆனால் நான் கேட்டால் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியல, அது புரியவும் இல்லை. நான் போய் இன்னொரு ஆலயத்தில் போய் கேட்க முடியாது, எங்கள் சர்ச்சுக்கு உதவி பண்ணுங்கள், பங்கு மக்களிடம் கேட்க முடியும். எனவே வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சந்தாவை அதிகப்படுத்தலாம். இதுபோல் கட்டுமான பணிகள் வருகிற போது உங்களுடைய அனுமதியோடு, பிஷப்பினுடைய அனுமதியோடு தான் இதில் கை வைத்தோம். ஏதோ என்னுடைய சொந்த விருப்பம் கிடையாது. ஆக இப்போது வருகிறவர்கள் எல்லாம் ஆலயம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்த முயற்சினால். ஆக இந்த நிலுவை இருக்கிறது, கடன் இருக்கிறது, ஆனால் அதை அப்படியே நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். we have some commitment. நாமும் இந்த கடனை அடைத்தாக வேண்டும், கடனை விட்டுட்டு நாம் போக முடியாது. முடிந்தவர்கள், நான் யாரையும் கம்பல் பண்ணல, கட்டாயப்படுத்தலை. முடிந்தவர்கள் அப்போது உங்களுடைய கையில் கிடைக்கிற போது கொடுக்கிற தொகை கொடுத்தால் நலமாக இருக்கும். இது வரையிலும் இந்த 3-4 மாதங்கள் வரையிலும் நாம் 7 லட்சத்தை அடைத்திருக்கிறோம். எப்படி என்றால் சேர்த்து வருகிற பணியை சேர்த்து நான் 7 லட்சத்தை அடைத்திருக்கிறேன், இன்னும் இருக்கிறது. ஆக முடிந்தவர்கள் உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது தம்பதியர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சாவியை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து வைங்க, ஜெபம் பண்ணிடுவோம். அது பின்பாக நன்றி ஜெபத்துக்கு சொல்வோம். நன்றி ஜெபம் முடிந்த பின்பு தம்பதியர்கள் மட்டும் நீங்கள் இங்கே இருங்கள், உங்களுக்குண்டான பரிசுகள் வழங்கப்படும். சின்ன பரிசு தான். சாவி கொண்டு வந்தீங்களா? வீட்டு சாவி, பைக் சாவி கிடையாது. உங்களுடைய கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எழுந்து நில்லுங்கள். இது ஒரு அடையாளம். உங்களுடைய வீட்டு சாவியை மந்திரிப்பதன் வழியாக உங்களுடைய இல்லங்களை மந்திரிக்கிறோம் என்ற எண்ணத்தை உடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டுக்குள்ளே பலவிதமான சாத்தானுடைய தொல்லைகள் இருக்கலாம், அழகினுடைய தொல்லைகள் இருக்கலாம். அது ஒரு அழகியாக சாத்தானாக உருவத்தில் இருக்காது, மாறாக பல்வேறு செயல்பாடுகளிலும் எண்ணங்களிலும் அது நம்மை சோதிக்கும். கோபம், சண்டைகள், புரிந்து கொள்ளாத விஷயங்கள், அதிகமான கடன் தொல்லைகள், நல்ல உறக்கமின்மை, சமாதானமின்மை, பயம், அச்சம், எடுக்கிற எல்லா காரியங்கள் தோல்வி, நீங்கள் பயணிக்கிற பயணங்களிலே ஆபத்துக்கள், விபத்துக்கள், நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக பல்வேறு தொல்லைகள், இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சாத்தானுடைய தொல்லைகள். ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துல அமைதி மட்டும்தான் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். தூய ஆவியான குடிக்கொள்ளக்கூடிய இல்லத்தில் அங்கே சமாதானம் மட்டும்தான் இருக்கும், ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை, சண்டைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறோம். எனவே இந்த வேளையில் உங்களுடைய சாவியை மந்திரிப்பதன் வழியாக, இல்லை சாவியை மந்திரிப்பதன் வழியாக உங்களுடைய வீட்டை மந்திரிக்கிறோம், நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த இல்லத்தை மந்திரிக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு இறைவா, திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய வீட்டையும் வீட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டினுடைய சாவியையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேதுருக்கு எப்படி விண்ணகத்தினுடைய திறவுகோலை கொடுத்தீரோ அதுபோல இந்த கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்குண்டான இந்த பொறுப்பை, இந்த கடமையை, வீட்டை பாதுகாக்கக்கூடிய இந்த கடமையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகள் நீங்குவதாக, சண்டைகள் நீங்குவதாக, கவலைகள் கஷ்டங்கள் நீங்குவதாக, எங்களுடைய அழுகை நீங்குவதாக, எங்களுடைய புலம்பல் நீங்குவதாக, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் நீங்குவதாக. ஆண்டவரை, நாங்கள் திருக்குடும்பம் போல, இயேசு, மரியா, சூசை உம்முடைய குடும்பம் போல நாங்கள் எங்களுடைய குடும்பம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை தாரும், புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும், ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாய் வாழக்கூடிய மனநிலையை தாரும்.
எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஆண்டவரே நாங்கள் கடவுளால் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறை மக்கள், கடவுளுடைய அன்புக்குரியவர்கள் என்ற அந்த மனநிலையில் நாங்கள் ஒருவரை மன்னித்து அன்பு செய்து நன்றி உள்ளவர்களாக எப்போதும் ஜெபிக்கிற குடும்பமாக நாங்கள் வாழக்கூடிய வல்லமை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே இந்த சாவிகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உடைய கரங்களில் சாவி வைத்திருந்தால் தீர்த்தம் தெளித்து மந்திரிக்கப்படும். பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த சாவிகளை கொண்டு வரலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தைய விண்ணகல் அடையாளங்களால் புதுக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையிறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, தீர்த்தம் குருவானவர் தெளிப்பா பின்னாடி இருக்கவங்களுக்கு தம்பதிகளாக இருக்க அமர்ந்து கூட ஒரு சிறிய பரிசை தந்து நாம் கலைந்து செல்வோம். யாராவது பங்கு தந்தைகளோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கலாம். எல்லாம் முடிஞ்ச பின்பு நீங்கள் நாம் புகைப்படத்தை உங்கள் பங்கு தந்தைகளோடு எடுத்துக்கொள்ளலாம். இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே. இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே. பாசமாய் இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே.
குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திரு குடும்பம் போலவே. வார்த்தையின் வழியிலே குழந்தைகளை வளர்ப்போம், வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைகளை நினைப்போம். வார்த்தையின் வழியிலே குழந்தைகளை வளர்ப்போம், வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைகளை நினைப்போம். பார்த்தவர் திருந்தும்படி பண்பினிலே நிலைப்போம், பாரினில் நம்மை பெற்ற தூயவரை மதிப்போம். குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோவிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோவிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திரு குடும்பம் போலவே. இதயத்தின் எளிமையினால் இறையரசை காண்போம், பிறருக்கு மனம் இறங்கி பேரிரக்கம் பெறுவோம். இதயத்தின் எளிமையினால் இறையரசை காண்போம், பிறருக்கு மனம் இறங்கி பேரிரக்கம் பெறுவோம். அமைதியை நிலைநாட்டி இறை மக்களாய் வாழ்வோம், தூய்மை நெஞ்சம் கொண்டு தூயவரை காண்போம். குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோவிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோவிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திரு குடும்பம் போலவே. பாசமாய் இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திரு குடும்பம் போலவே. வார்த்தையின் வழியிலே குழந்தைகளை வளர்ப்போம், வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைகளை நினைப்போம். வார்த்தையின் வழியிலே குழந்தைகளை வளர்ப்போம், வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைகளை நினைப்போம். பார்த்தவர் திருந்தும்படி பண்பினிலே நிலைப்போம், பாரினில் நம்மை பெற்ற தூயவரை மதிப்போம். குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திரு குடும்பம் போலவே. பாசமாய் இயேசு மரி சூசை போல வாழுவோம், அந்த மாசில்லாத திரு குடும்பம் போலவே. புதுமைகளின் அரசியான எங்கள் அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.